அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பாலக்கீரையை வச்சு இன்றைக்கி பாலக் சப்பாத்தி, பாலக் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளோ அளவுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பன்னீர் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு. ஹோம்மேட் பன்னீர் அப்போவே செஞ்சு நம்ம அப்போவே யூஸ் பண்ணோம்னா சாஃப்டாக இருக்கும். அது நம்ம இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோங்கும்போது செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் பன்னீரை போட்டு ஒரு 10 minutes மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த பாலக் பட்டர் மசாலாவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றி வச்ச தயிர். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இப்போ மதியானம் உர ஊற்றி அந்த தயிரில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வந்து ஒரு கிளாத்தை வச்சு அதில் வடிகட்டி அந்த கெட்டியாக அந்த இருக்கும் க்ரீம் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு டிப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் சூடாக கூட இருக்கலாம், அதை ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அப்படி இல்லைன்னா நல்லா வெதுவெதுப்பான பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி அதில் கூட நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சி சப்பாத்தி சுட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே அவ்வளோ பஞ்சு போல் இருக்கும் சப்பாத்தி. தினமும் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னடா செய்யறதுன்னு என்ன மாதிரியே ஹவுஸ் ஒய்ஃபான நீங்களும் ரொம்ப குழம்பி போகிறீங்களா? அப்படி இருந்தால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும், நல்லதையே கொடுக்கணுன்னா கொஞ்சம் கெட்டு தானுங்க ஆகணும். இதே மாதிரி கீரை மட்டும் இல்லைங்க, எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும், அதாவது கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் பாயில் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கு ஒரு ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கும் நீங்கள் தர ஒரு சின்ன ஆதரவு தான் மேலும் மேலும் நல்ல வீடியோக்களை போடணும்னு எங்களை ஊக்குவிக்கும். மோர் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற லெவல்ல இருக்குமா? தேங்க்யூ.